தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தமயந்தி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வீட்டுக்கு வரலான்னு இருக்காங்க. கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி நலனும் ஒரு பக்கம் சைலஜா வந்து ராம் பிரகாஷ் வந்து மைண்டை வந்து தசை திருப்புறாங்க. ஏற்கனவே வந்து உங்கள் பையன் உங்கள் பேச்சை கேட்கறதில்ல. இப்போ வரக்கூடிய மருமகளும் இதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா தமயந்திக்கு இந்த வீட்டில் வந்து செல்வாக்கு ரொம்ப அதிகம். அபிராமியாக இருக்கட்டும், பிரீத்தியாக இருக்கட்டும், நல்லனா இருக்கட்டும், எல்லாரும் தமயந்தி பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அதனால மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. சாதாரண ஒரு 20 ரூபா மெஸ்ஸுக்காரி வந்து நலன் மனசை வந்து கைப்பற்றியிருக்கானா அவள் எவ்வளோ பெரிய கைக்காரியாக இருப்பா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சொத்தெல்லாம் கூட அவள் பேரில் எழுதிக்கிட்டா கூட ஆச்சரியப்பத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி தமயந்தி பேரில் வந்து நெகட்டிவாக வந்து செயல்படுத்தணுங்கிறதுக்காக ராம் பிரகாஷா இப்போலேருந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சைலஜா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவளை உண்டுலன்னாக்குறேன். வந்த நோயும் பிரச்சனை கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்தோடனே பிரச்சனை பண்ணிங்கன்னா அபிராமி அம்மா, பிரீத்தி, நலன் எல்லாரோட வெறுப்பையும் நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் 10 பைசா கூட மதிப்பில்லை. அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்திருக்கிற மருமகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியக்கூடாது. போக போக வந்து அவள் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அடி கொடுக்கலாமாம்மா. அதுதான் கால சிறந்தது. நீயும் கரெக்டாக தான் பேசுகிற சைலஜா. அதுபடியே செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நலனும் தம்பியந்தி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஆர்த்தி வந்து எடுத்து வச்சோன்னே வலது கால் எடுத்து வச்சு 2 பேரும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க வீட்டில். முதல்ல என்ன பண்ணணும் எனக்கு சுத்தமாக தெரியாது. எங்கள் வீட்டில் பெரியவங்கலாம் கிடையாது. நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அபிராமி அம்மா வந்து நாயகி பாடிக்கிட்டே கேட்குறாங்க. மனசில் பட்டதில் வெளிப்படையாக சொல்கிறதில்ல உங்களை மிஞ்சினா வேறு யாருமே கிடையாது. சாமி ரூமில் வந்து விளக்கேற்றணும். வாழ வந்து வந்த பொண்ணு சாமி ரூமில் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்து விளக்கேற்றுறாங்க. எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக அனுசரித்து போகணுமா சரியா? சுருக்குன்னு மற்றவங்க யாரும் எதுவும் பேசினா கூட நீ பொறுமையாக தான் போகணும் சரியா? நம்ம பேரும் புகழையும் காப்பாற்றிடுவல. கண்டிப்பாக உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாயகி பாட்டியும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல வந்து அபிராமியஸ் பேசுகிறாங்க. நான் ஏன் பொண்ணை விட நான் ஒரு படி மேலேயே வந்து பத்திரமா வந்து பார்த்து எங்கள் வீட்டை அன்னபூர்ணியும் சரி நீங்களும் சரி மனசளவில் வந்து 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தால் நான் நல்லபடியாக தான் இருப்பேங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அடுத்து என்ன பண்ணோம்? சாந்தி முகூர்த்தம் தான். எப்போ என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்பாடெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம தம்பியந்தி 9 to 10 நேரம் நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்கிற மாதிரி அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க. வீட்டில் எல்லா ஏற்பாடும் தடபடலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நம்ம நலனுக்கு. எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க அந்த இடத்துல. தடபடலாம் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அம்மா உன்னோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணுமா? கல்யாணத்துக்கு அப்புறமோ நீங்கள் தான் அதுக்கு எனக்கு துணையாக இருக்கணும். உன்னோட ஆசீர்வாதம் இருந்த நாள் தான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வந்து எனக்கு கிடச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிம்மதியாக நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னா அதுக்கு நீ மட்டும்தாம்மா காரணங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்விக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் இன்றைக்கி மெஸ்ஸை வந்து நல்லபடியாக வந்து அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நாளைக்கெல்லாம் நீ பார்த்துப்பல்ல. என்னோடய ஆசை கனவு லட்சியம்லாம் மெஸ்ஸில் எப்போதும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அக்கா நான் பார்த்துக்கிறேங்க்கா. என்னக்கா ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெலாம் நடந்துச்சா இல்லையா? நான் ஃபஸ்ட் நைட் ரூமில் தான் இருக்கேன். ஏய் மாப்பிள்ளையை கவனிக்கிறத விட்டுட்டு நீ என்னடி எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பெரிய மனுஷி வாயெல்லாம் கொஞ்சம் ஓவராக வந்துகிட்டு இருக்கு. பின்ன மாப்பிள்ளை என்னையா நினைக்க போகிறாரு? மாப்பிள்ளை ரூமுக்கு வரவே இல்லை. நான் மட்டும்தான் தன்னந்தனியாக இருக்கேன். நீ நாளைக்கு மெஸ்ஸை நல்லபடியாக பார்த்துப்பல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் அத்தானை வந்து கவனி. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. பிரீத்தியை பற்றி தெரியும், அபிராமியை பற்றி தெரியும், நலன்னு கூட உனக்கு சௌரியமாக இருப்பாப்புல. ஆனால் அவங்க மாமாவை மனசையும் சைலஜா மனசையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். ஏன்னா அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே எந்த ரூபத்தில் வேணான்னு பேசுவாங்க. நீ தான் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுருக்குன்னு கூட பேசுவாங்க. மற்றவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நீ பொறுமையாக தான் போகணும் சரியா? இப்படிப்பட்ட நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு கிடச்சிருக்கான்னு நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும். அது மாதிரி நடந்துப்பியா? கண்டிப்பாக நடந்துப்பேன். சரி உன் அத்தா வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டுரு சரியா? கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம தமையேந்தி நலனுக்காக வந்து காத்திருந்து அப்படியே தூங்க மாதிரி வருது. தூங்க முடியல, உட்கார முடியல, அது மாதிரி வந்து இருக்காங்க நம்ம தமையேந்தி. ஒரு பக்கம் வெளியில் வந்து கார்டன் ஸ்பேஸில் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஆதவனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கடா இருக்க? முக்கியமான மீட்டிங் பாஸ். 1000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட். இந்த டீல் வந்து பண்ணிட்டாங்கன்னா என் வாழ்வாதாரமே மாறிடும். என்னடா கிண்டல் பண்ணுறியா? பின்ன எங்கே இருக்கேன்னு கேட்குற? வீட்டில் தான் இருக்கேன். தூங்க போகிறேன் பாஸ். எப்படா உன்னால் நிம்மதியாக தூங்க முடியுது?
பாஸ் நான் என்ன பாஸ் தப்பு பண்ணேன், எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருதே. டேய் நான் தமயந்திக்கிட்ட என்னடா சொல்ல போகிறேன், எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். நாளே வா பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்களே, அவ கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது, அவளுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் இப்பயே அடித்து உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளாக ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறத விட நம்ம எல்லா உண்மையும் இப்பயே சொல்லிட்டேன்னா அவள் ஆஃப் ஆகிடுவா. இந்த வீடு இப்படி தான், நான் உனக்காவலாம் கல்யாணம் பண்ணிக்கல, சரியா, உன்னை விருப்பமும் படலை, எங்கள் அம்மா தாலி கட்ட சொல்லிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தாலி கட்டின ரெசிபிக்காக மட்டும்தான் நான் அந்த இடத்துல வந்து நடிக்க வந்த இடத்துல அம்மா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால எங்கள் அம்மா பேச்சை நான் தட்ட மாட்டேன், அதனால தான் உன் கழுத்தில் தாலி கட்ட வந்தேங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல போகிறேங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு. பாஸ் யோசிச்சு பார்த்துக்கங்க, கை கட்டினது வாய் கட்டாமல் போயிட போகுது. அந்த சுப்பிரமணியன் வந்து 50 கோடி ரூபா வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 50 கோடி ரூபா வச்சுருந்தா ஒரு வருஷம் 3 வருஷத்துலேயே வந்து நீங்கள் டபுள் ஆக்கிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 500 1000 கோடினா உங்களால் ஈஸியாக வந்து பெரட்ட முடிஞ்சிடும். பார்த்துக்கங்க, உங்கள் வாழ்க்கையே தமயந்தி கிட்ட தான் இருக்குது. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, சும்மா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னனால அப்படியே வந்து அமைதியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு வந்து ரூம்குள்ளே வராங்க. தமயந்தி இவ்வளோ நேரம் வந்து தூங்கின மாதிரி இருந்தவங்க அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டாமல் யோசிக்கிறாங்க நம்ம நலன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.